எனி டைம். ஸோ இப்போ இன்னைக்கு பீப்புள்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு மூவினா சிறை. சினிமாவை எப்படி சூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? இது அது வந்து எல்லா எனக்கு தெரிஞ்சு இது என்னை பார்த்து எல்லாரும் திட்டிருந்தாங்க அப்படின்னு. எழுத்து தான். ஏன்னா ஸ்ட்ராங் ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு. டேரக்டர் சார் மீட் பண்ணுறப்போ ஒரு டேரக்டர் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதே இங்கே ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் யாரோட பற்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வெற்றிமாறன் சாரோட பற்ற எல்லாம் அப்படியே இந்த திரும்பி பார்த்தா அப்படி ஒரு கேங்ஸ்டர் படத்தில் வர மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரபரப்பா. ஹாய்ப்பா. நான் இந்த சண்டேல ஒரு நாள் இருக்க பிஸியில் நான் உங்களையும் கூப்பிட்டு வச்சு டயட் கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். வந்து அதாவது சண்டே ஆனால் வந்து சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இல்லை, எனக்கு கிரிக்கெட் ஃபீல்டு தவிர வேறு சண்டே ஆனால் அதுதான். அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம் உங்களுக்கு முன்னாடி. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த டயத்துக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. எனி டைம். ஸோ இப்போ இன்னைக்கு பீப்புள்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு மூவினா சிறை. ஆமாம். ஸோ அதில் வந்து இந்த பாண்டிங்கிற கேரக்டர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிஜிஸ்டரான ஒரு கேரக்டராக நான் சொல்லுவேன். ஸோ உங்களை எல்லாருமே திட்டுறாங்க ஃபஸ்ட்டு தேட்டரில். திட்டுறாங்க அப்படின்னா பார்க்காதவங்க போய் பார்த்தா அவங்களுக்குள்ள வந்து நீ என்ன இந்த படத்தில் இருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த பாண்டி கேரக்டர் அப்படியே இருக்கட்டும், நம்ம எதுவுமே அதை பற்றி வேணாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபீல்டு, உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே கிரிக்கெட்டாக இருந்தது. ஆமாம். சினிமாவை எப்படி சூஸ் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? இது அது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு ஆசை இருக்கும். நம்ம வந்து ஃப்ரேமில் வரணுமே, சினிமாவில் இருக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே, சில பேர் அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க, சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. நாட் மெனி பீப்புள் வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு ப்ரொஃபஷனாக ட்ரை பண்ணணுன்னு அணுகணுன்றதை அணுகவே மாட்டாங்க நிறைய பேர். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிட்டத்தட்ட நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்ததுலேருந்தும் இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து ஆப்வியஸ்லி நான் கிரிக்கெட் ஹையஸ்ட் லெவலில் விளாட்னேன். அதுக்கப்புறம் வந்து அனலிஸ்ட்டாக போனேன், மும்பை இந்தியன்ஸ் டீமோடு இருந்தேன். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கோவிட் வந்தது. கோவிட் நிறைய பேரோட வாழ்க்கையை அப்படியே சுட்டி போட்டு பெரட்டிடுச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அப்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் இல்லை, எனக்கு இருந்த நெக்ஸ்ட்டு கோல் என் லைஃப்பில் அப்படின்னா ஐ வாண்டட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அப்படின்றது தான். அப்போ எனக்கு என்னென்னா கிரிக்கெட்டை தவிர வேறு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் யோசித்தேன். ஸோ கிரிக்கெட் பேச ஆரம்பிப்போம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி திக்கி திணறி, அதாவது நம்மளுக்கு இனிஷியலாக ஒரு கேமராவை பார்த்த உடனே ஒரு ஃபியர், ஒரு பயம் இருக்கும். எப்படி என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும், கிரிக்கெட்டை வந்து ஒரு கிரிக்கெட்டர்கிட்ட பேச தெரியும். ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் அந்த கிரிக்கெட் வேர்ட்ஸை வந்து அழகாக போய் சேர்க்கணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ ஸ்கில். அந்த ஸ்கில் இனிஷியலாக ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வராது. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா தைரியமாக போட்டுக்கிட்டே இருந்தேன் வீடியோவை. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திட்டு வாங்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போடுவோம். ஏன்னா போட்டால் தான் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு லேர்னிங் கிடைக்குன்ற ஒரு இது இருந்தது. பெரியவங்க சொல்கிற மாதிரி கடமையை செய் பலனை, அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம அவுட்புட்டை பற்றிலாம் ரொம்பலாம் யோசிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது ஒரு விஷயம். ப்ராசஸ்ன்னு இருக்கு இல்லையா, தோனி சொல்கிற மாதிரி ப்ராசஸ்ன்னு இருக்கிறது வந்து ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நடக்கட்டும்னு விட்டுறணும். ஃபோட்டோஜெனிக்காக இருக்கடா, ப்ராபப்ளி யூ ஷுட் ட்ரை ஃபார் மூவிஸ் அப்படின்னாரு. நான் ஓகேண்ணா, நம்மளுக்கு யாருன்னா தெரியும், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, அதோட பின்புலமே எதுவுமே கிடையாது. அப்போ அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், ஏன்னா கிரிக்கெட்டில் மட்டும் உனக்கு யாரை தெரியும் அப்படின்னாரு. உன் ஃபேமிலி என்ன கிரிக்கெட் ஃபேமிலியா அப்படின்னாரு. இல்லை அப்படின்னா. அப்போ நீ போலையா நீ ஹையஸ்ட் லெவலுக்கு அப்படின்னாரு. கரெக்டு தான். அப்போ யோசிச்சோன்னே ட்ரிகர் ஆச்சு. ரைட், ஓகே, வீல் ட்ரை. அவர் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. பானிபூரின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், ஒரு சின்ன கேரக்டரு. பட் அது எனக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு வந்தேன். அங்கேருந்து படிப்படியாக போய் ஸோ இப்போ வந்து நிற்கிறேங்க. இப்போது எனக்கு அதான் நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், இந்த சினிமாக்குள்ளே அப்படிங்கிறப்போ நான் சினிமா வந்து இந்த ஹீரோ, ஹீரோயின், ஆக்டர், எடிட்டர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னு பார்க்க தெரியாது. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது அது எல்லாருமே உள்ளே வந்து
ஒரு டோட்டலாக ஒரு பெரிய ஃபேமிலி தான் அது. நீங்கள் ஆக்சுவலி எங்களை விட நீங்கள் லைவாக இப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, பெரிய செட்டை பார்த்துருக்கீங்க, பெரிய ஆக்டர்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பார்ட் ஆஃப் வே நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருப்போம்ல. என்னதான் இருந்தாலும் ரியாலிட்டி வந்து நம்மளுக்கு சொல்லித்தரும். என்னைக்காவது உங்களுக்கு அந்த ரியாலிட்டி ஐயோ இது வேணாண்டா அப்படின்னு பயந்துருக்கீங்களா சினிமாவை பார்த்து? சார் இது வரைக்கும் அந்த மாதிரி அனுபவம் எனக்கு வரல. இப்போ வந்து இப்போ நீங்கள் கிரிக்கெட்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க. கிரிக்கெட் ஓகே, உங்களோட பேஷன், நீங்கள் உள்ளே வரப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம் என் ஃபோட்டோஸ் எனக்கு பேஸாக இருக்கு. ஸோ உங்களுக்கே தோணியிருக்கும்ல சினிமா நடிக்கணும்னு ஆசை இருந்ததுனாலும், பட் சினிமா ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தனால தான் ஓகே நம்ம இதுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். கரெக்ட். ஏன்னா சினிமா வந்து நாட் ஈஸி. நீங்கள் ஒரு விஷயத்தை விட்றப்போ ஸோ அப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவி மேலே நீங்கள் உங்களுக்கு ஒரு காதல்னு வந்திருக்கும்ல. சே இப்போ தளபதின்னு சொன்னோம்னா வெற்றிமாறன் சாருக்கு வந்து தளபதி ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவார் அடிக்கடி அந்த படம் எடுத்தது யார், அந்த டைரக்டர் நம்ம அடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி விஷன்ஸில் உங்களுக்குள்ள சினிமா எப்போ வந்துச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்குள்ள சினிமா சின்ன வயசுல தலைவரை பார்த்து தான், ரஜினிகாந்த் சாரை பார்த்து தான். ரெண்டாவது விஷயம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறப்போ, சினிமா வாழ்க்கை அப்படிங்கிறப்போ இஸ் நாட் ஈஸி. ஏன்னா அதுக்காக நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயனாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஜேர்னி இருக்கும். இப்போ வந்து உங்களோட ஜேர்னியில் வந்து ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது? ஃபேமிலி வந்து எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட். ஃபேமிலி இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்னென்னா நமக்கு சேர்ந்த ஒரு பீப்புள் வந்து நம்ம டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அவங்களோட ஒரே ரூஃபில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களும் நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோமோ அதையும் அவங்களும் கோத்ரூ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட இன்வால்மெண்ட் இன் மை ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என் அப்பா அம்மா இருக்கட்டும், என் ஒய்ஃபு, என் கிட்டு எல்லாருமே வந்து தே ஆல் லைக் அவங்க தான் பில்லர் இதுக்கு. ஓகே, ஸோ பட் அவங்களால என்னோடய சுச்சுவேஷனை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் சுச்சுவேஷனை மாற்ற முடியாது. பட் அட்லீஸ்ட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு அவங்க டெஃபினட்டாக முடியும். அதுதான் எனக்கு வேணுன்றேன். எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா என்னால் ஃபேமிலி மைனஸ் ஃபேமிலி ப்ராபப்ளி நான் வந்து 0 தான். நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு வந்து இவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இங்கே வரைக்கும் இருந்திருக்கு, இப்போ வரைக்கும் இருக்குன்னா யாரோட சப்போர்ட்? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு மோர் தென் அதர் இந்த நீங்கள் சொன்ன என்னோட 4 பேர் என் ஃபேமிலி மெம்பர் தவிர சரி தேங்க்ஸ்னால் எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான். ஆப்வியஸ்லி என்னோட ஜேர்னியில் எல்லாருமே வந்து நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. யாருமே வந்து இவன் தப்பாக போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே, பட் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் தான் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். பட் எனக்கு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு இருந்திருக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இன்னும் என் கூடவே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் எனக்கு ஒரு விஷயமும் ஈவன் இந்த ஜேர்னியில் இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி என்னென்னா இட் இஸ் அகெயின் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துறை சூஸ் பண்ணும்போது டல் பீரியட் வந்து ஒரு பணம் கூட இருக்காது. ஓகே, நான் சேர்த்து வச்ச எல்லா சேவிங்ஸும் வந்து என் கோவிட் பீரியட்லேயே காலி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான். அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுன்னு இருக்கும் போது நிறைய சிக்கல்கள் இருந்தது, சூழ்நிலைகள் இருந்தது. அந்த சூழ்நிலைகளில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ஃபோன் பண்ணேன்னா மச்சான் இது வேணும்டா அப்படின்னா உடனே வரும் அது. ஓகே, ப்ராம்ப்டாக நம்மளும் திருப்பி கொடுத்துருவோம், அது வேறு பிரச்சனை. பட் அந்த கொடுக்குற மனசு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மோர் லைக் ஃபேமிலி தேன் எனி ஒன் எல்ஸ். ஆக்சுவலி இப்போ வந்து இந்த மூவி ஆஃப் லைஃப் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கிரிக்கெட்ஸில் வந்து இப்போ நான் கேட்டோன்னே உங்களோட ஹார்ட் சோலர் நிறைய விஷயம் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மூவி ஜேர்னிக்குள்ளே வரீங்கல்ல, மூவி ஜேர்னி வரதுக்குள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண மூவி எது? அதான் பானிபூரி வெப்சீரிஸ் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் மூவியாக பார்த்தாச்சுன்னா மாயத்திரைன்னு சொல்லி ஒரு படம். அது வந்து எப்படின்னா இட்ஸ் ஸோ ஹேப்பன், நான் வந்து டியூரிங் கோவிடில் வந்து நான் ஒரு ஆக்டிங் கோர்ஸ் போனேன். மதன் கேப்ரியல் சார்னு சொல்லி ஒருத்தர், அவரோட வீட்டுக்கே போய் உட்காந்துட்டேன். அவர் வீட்டிலே உட்காந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்காரு. ஸோ அதனால் பண்ணிட்டாங்க. அது முடித்ததுக்கப்புறம் அங்கேயே இருந்த ஒரு இன்னொரு டியூட்டர், அவருமே ஒரு டைரக்டர், சம்பத் குமார்னு சொல்லி, அவரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கடி வருவார். எனக்கு வந்து எப்படி நடிக்கணும், என்ன பண்ணணும், நாங்கள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டு ஃபிலிம் டைரக்டர் ஃபிலிம் மாயத்திரைன்னு. முருகா அசோக் இருக்கார் இல்லையா, அவரை வச்சு எடுத்தார் அந்த படம். அதில் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு, நான் அதை பண்ணேன். அதுதான் என் மூவியாக, அதுதான் ஃபஸ்ட்டு மூவி. ஆனால் பீப்புள் டு ரீச் லேபிள்னு நான் நினைக்கிறேன்.
நம்ம பீப்புளுக்கு ரீச் ஆகணும், இப்படி ரீச் ஆகணும், இந்த மாதிரி என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், நான் இப்படி தான் நடந்துப்பேன் பப்ளிக்கில், இந்த மாதிரி எந்த ஐடியாவும் தெரியாத இல்லாத ஒரு பையனா. ஓகேவா? எனக்கு எதுவுமே அது தெரியவும் தெரியாது, அந்த மாதிரி இல்லவும் இல்லை. ஸோ நான் இஃப் சம்படி யாராவது வந்து நீங்கள் சொன்னீங்க இது என்னை பார்த்து எல்லோரும் திட்டிருந்தாங்க அப்படின்னு. ஓகேவா? ஓகே, என் காது படையே திட்டினாங்க என்ன. ஓகே, எனக்கு அதெல்லாம் வந்து என்னன்னா ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹவ் ஒன் இட். ஓகே, ஏன்னா திட்டணுன்றது தான் அந்த கேரக்டரு, அந்த கேரக்டரோட டெஃபினேஷனே அதுதான். இப்போ நானே வந்து ஒரு அழுகாட்சி சீனில் நான் நடிச்சிருந்தேன்னா ப்ராபப்ளி என்னை பார்த்து எல்லோரும் பாவப்பட்டிருப்பாங்க. இப்போ நான் லேபிள்லேயே பார்த்தீங்கன்னா, லேபிள்லேயே நான் வந்து ரைஸ் ஆஃப் குமார் வந்து ஒரு ரவுடியாக பயங்கரமாக ரைஸ் ஆகிடுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட பாதை தப்புன்றது ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுவான். ஆமா, அந்த கேரக்டர் குமார் வந்து என்னன்னா அதுல ஃபீல் பண்ணுவான். இதுல இது சூப்பரா இருக்கும். இது ஃபீலிங்லாம் கிடையாது, இதுல ஃபீலிங்லாம் கிடையாது. அந்த போலீஸ் அந்த ட்ரைனிங்ல எப்படி ஒரு மைண்ட மாத்துவாங்க அப்படிங்கறது அந்த கேரக்டர் அப்படியே தான் இருந்தது. இவன் போலீஸ்கார் இல்ல, நீங்க பக்கா போலீஸ்னு நான் எங்க ஃபீல் பண்ணேன்னா, நான் ஏன் படத்தை பத்தி ரொம்ப டெப்தா போனா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போகணும்னா, ஸோ அதனால என்னால முடிஞ்சது 2 பேர் இந்த படத்தை போய் பார்த்தாலும் ஐம் சோ ஹாப்பி தட். கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து ஒரு சீன் வந்து எமோஷனலான ஒரு சீன். நான் திருப்பி டாபிக்குள்ள வரேன். எங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து அந்த நீங்களும் ரமேஷனாவும் ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வந்துட்டு வேற லெவலு. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் உண்மையாகவே உங்கள் மேலே எனக்கு எங்கே தெரியுமா கோவம் வந்துச்சு, எனக்கே கோவம் வந்துச்சுன்னா ஒரு 5 செகண்ட் அப்படின்னா, அந்த பொண்ணு கையை பிடிச்சி ஒரு செகண்ட் ஆர்கியூ பண்ணுவீங்கல்ல, ஒரு செகண்ட் பிடிப்பீங்கல்ல, அந்த பிடிச்சி பண்ணுற சீன் வந்து அது வந்து நான் என்ன தான் டேரக்டர் விஷயனாக இருந்து சொன்னாலும் அந்த இடத்துல நம்ம உள்ள என்ன வாங்கி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து உண்மையாக சொல்கிறேன், எப்படின்னா டேரக்டர் ஆக்டர் அவங்க சொல்லி அந்த காம்போ கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ் பாரு, சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ். அந்த பர்டிகுலர் சீனை எடுத்து பேசுனதுக்கு என்ன மேட்டர்னா, அந்த சீனில் வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி தான் அவன் வந்து அக்யூஸ்ட் வந்து அப்துல் வந்து தப்பிச்சுட்டு திருப்பி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருப்பாப்புல. நம்ம வந்து அங்கேருந்து இவனுக்கு நடந்த கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வெளியில் நான் வந்து சொல்லியிருப்பேன், என்ன டைம் ஆகுது, நம்ம வேலையை பார்ப்போம், தேவையில்லாத விஷயத்துலலாம் நம்ம நிற்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னோடய கேரக்டரைசேஷன் அதுதான். ஓகே, இப்போது ஒரு கதிரவன் வந்து என்கிட்ட வந்து கதிரவனுக்கு என்ன யோசிக்கிறாருன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இடத்துல அந்த கேரக்டரை நான் சொல்கிறேன், கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கண்டுபிடிச்ச உடனே என்னோடய ஃபஸ்ட்டு நோஷன் வந்து என்னென்னா, இவளை உள்ள அமிச்சா நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைன்றது எனக்கு தெரியும். மெஜிஸ்ட்ரேட் கிட்ட சேம்பரில் அப்படி அனுப்பக்கூடாது, அண்ட் கோர்ட்டில் மிஸ்கான்டக்ட் நடக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு தானே போலீஸு. ஓகே, ஸோ அப்போது இது தட்ஸ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மைண்ட். அப்போ இன்னொன்று வந்து என்னோட உயர் அதிகாரி அவர் அந்த கால் எடுக்கிறாரு. அப்போ நான் சொல்லணுன்றது என்னோட கடமை, அதை தான் பிடிச்சேன். அது பிடிக்கும் போது கூட நான் ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து நான் நடிகனா என்னாச்சுன்னா நான் லைட்டாக தான் பிடிச்சேன். அப்போது அந்த அனிஷ்மா வந்து இல்லை நல்ல க்ரிப்பாக பிடிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஷுவரா அப்படின்னா ஷுவர் அப்படின்னா நிஜமாலே க்ரிப்பாக பிடிச்சேன். அப்போது க்ரிப்பாக பிடிக்கும் போது தான் அந்த பெயின் அவங்களுக்கும் வந்துச்சு, எனக்கும் அந்த இது ஒரு 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 பயத்தோட என்னோட வேலையை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்ன தான் இருந்தாலும் நான் இங்கே வந்தது எதுக்கு, நான் ஒரு அக்யூஸ்ட்டை கோர்ட்டுக்கு கூட்டின்னு போகணும், அது என்ன சொல்கிறாங்களோ திருப்பி நான் ஒப்படைக்கணும் ஜெயிலில். இதுதான் என்னோடய ஒர்க். அது என் ஒர்க் பாதிக்கப்பட போதேன்றதுக்காக அங்கே அவர்கிட்ட ஒரு கன்ஃபரன்டேஷன் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அது ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா எல்லா கேரக்டருமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டு. உங்கள் கேரக்டர் வந்து சர்க்காரில் எப்படி யோகி பாபு ஒரு ஓட்டை மாற்றி இது பண்ணுற மாதிரி, ஸோ தட் அதே மாதிரி தான் இந்த டேர்னிங்கில் இந்த கேரக்டர் கரெக்டாக ப்ளே பண்ணும். அதெல்லாம் விட அந்த அந்த அப்துல் வந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆக்சுவலி அவன் பஸ்ஸு போயிடும், அங்கே நின்று ஒரு சீன் பண்ணுவீங்கள்ல, ஸ்மோக் பண்ணிட்டு உள்ளே போய் யூரின் பண்ண மாதிரி, அந்த சீன்லாம் யாரா அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு தேவை, அது வந்து சும்மாலாம் வந்துடாது, அதெல்லாம் எழுத்து தான். ஏன்னா ஸ்ட்ராங் ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு அன்வான்ட் கமோஷன் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த கமோஷன் கிரியேட் ஆனால் தான் இன்னொரு கேரக்டரோட ரைஸ் இருக்கும், இன்னொரு கேரக்டர் பாவமாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அந்த அக்யூஸ்ட் வந்து ஓடும்போது அந்த பையனோட மனநிலைமை வந்து என்னென்னா, நான் தப்பிச்சும் போகலாம், நான் என்ன வேணா பண்ணலாம், இப்போ நான் பேசிக்லி ஐ எம் ஃப்ரீ அப்படின்ற மனநிலைமை தான்.
ஸோ அதுக்கு உண்டான காரணமாக நம்ம ஆகிறோம். அப்போ அதை வந்து ஒரு கமோஷனாக கிரியேட் பண்ணது ஒரு பயங்கரமான ரைட்டிங் அது. இல்லை அதே மாதிரி விக்ரம் பிரபு சாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் சீனில் வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் தேட்டரே அமைதியாயிரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வருவீங்க, சார் நானும் உங்களோட வரேன், அங்கேருந்து தான் உங்களுக்கு அங்கேருந்து தான் உங்களோட. எனக்கு விக்ரம் பிரபு சார் இது எந்த ஷார்ட் டீம் சீன் தீம் பிடிச்சது, எனக்கு இந்த ஓப்பன் பண்ண உடனே ஒரு என்கவுண்டர் ஒன்று வரும், அந்த சீன் தான் நான் சொல்கிறேன். மிரட்டலாக சும்மா அப்படி துப்பாக்கியை வச்சுட்டு இப்படி நிற்பார், இல்லை சான்ஸே அங்கே தான் டோன் செட் ஆகுது, படத்தோட டோன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா படம் வந்து டு ஸ்டார்ட் வித் பயங்கர ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸான ஃபிலிம்ன்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிமாக தான் இருக்கும் இது அப்படின்ற மாதிரி ஒரு டோன் செட் ஆகும். டக்குன்னு வேற ஒரு ஜானருக்குள்ளே போகும், இன்னொரு இடத்துல வேற ஒரு ஜானருக்குள்ளே போகும், செகண்ட் ஹாஃப்லாம் டோட்டல் வேற ஜானரு, கிளைமேக்ஸ்லாம் கம்ப்ளீட்லி வேற. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். அழகாக எழுதியிருக்காரு தமிழ் சாரும் சரி, சுரேஷ் ராஜகுமாரி சாரும் சரி, 2 பேரும். ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன், விக்ரம் சாரோட அந்த நாள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா, அந்த மூமெண்ட்டு அவங்க அப்பாவை பற்றி கேட்டிருக்கீங்களா? ஸோ எப்படி இருந்தது, எப்படி பேச என்னன்னா ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். வெரி ஸ்வீட் அண்ட் ஜென்டில் பர்சன். எனக்கு தெரிஞ்சு இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸோட ஒரு ஃபேமிலியிலேருந்து வரும்போது இல்லை, இந்த காம் அண்ட் கம்போஷரை மெயின்டைன் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பெரிய 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 இதில் இருக்கிற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். நாட் மெனி பீப்புள் ஆர் தேர் லைக் திஸ். ரொம்ப அழகாக பேசுவார் அவர். இல்லை நானும் அந்த மாதிரி பீப்புள்ஸ் நான் வந்து மீட் இல்லை இன்னொன்று இதையும் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா அவர் எந்த அளவுக்கு ஹம்பிள்ன்றது, நான் கமலா தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் மேடையில் ஏறிட்டேன். நான் மேடையில் ஏறுறது பிளான்லேயே இல்லை, நான் மேடையில் ஏறிட்டேன். மேடையில் ஏறி மைக் வந்துருச்சு என்கிட்ட, நான் வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டேன், போயிட்டேன். இதுக்கு முன்னாடி அவர் இன்ட்ரோ பண்ணுறாரு எல்லாரையும், இவர் தான் டைரக்டர் சுரேஷ், இவர் தான் இதுன்னு எல்லாம் சொல்கிறாரு. என் பேர் அவருக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல போல். ஓகே, அவர் அவ்வளோ ஸ்வீட்டு. மேடையிலேருந்து இறங்கின வந்த ஒன்றும் இல்லை, நான் அந்த சுச்சுவேஷனை உன் பேரில் வந்து நான் தப்பு பண்ண விரும்பலை, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காது அப்படின்னாரு. அதனால் சார் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க, எதுக்கு நான் தப்பாக எடுத்துக்க போகிறேன், நீங்கள் என்னை பார்த்ததே எனக்கு போதும், என்னை பார்த்துட்டு என் மைக் கொடுத்தீங்களே அது எனக்கு போதும். நான் என் பேர் அந்த இடத்துல சொல்லலை, அது வேறு பிரச்சனை. நான் என் பேர் அந்த இடத்துல வாங்கி நான் தான் ஹரிசங்கர்னு சொல்லியிருந்தேன்னா அந்த இடத்துல நம்மளுக்கும் பதட்டமாக இருந்தது. சொல்லியிருந்தேன்னா ப்ராபப்ளி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இல்லை நான் எதுக்குன்னா அவர் அவ்வளோ ஒரு குட்டி விஷயத்த கூட அழகாக வந்து சாரி கேட்குறாரு. அவர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் அது நம்மளுக்கு, அவ்வளோதான். ஆக்சுவலி நான் வந்து பிரபு சார் சொன்னோன்னா அவரோட படமும் அவர் செலக்ட் பண்ணுறதுல அவர் கேரக்டர்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், பிரபு சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். அவர் வந்து இப்போது நான் இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட் அகெயின், நான் ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4-5 days பிஃபோர் நாங்கள் வந்து இது பார்த்தோம், ப்ரிவ்யூ ஷோ பார்த்தோம். ப்ரிவ்யூ ஷோவில் வந்து விக்ரம் பிரபு சாரோட ஃபேமிலி, பாரஞ்சித் சார் எல்லாம் வந்தாங்க. படம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே பிரபு சார் என்னை பார்த்துட்டு, பா உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா, நீ திரும்பினியா, நான் பயந்துட்டேன்ப்பா நான் அப்படின்னாரு. ஐயோ சார் அப்படின்னு, இல்லைப்பா நிஜமாலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா, எனக்கு சிவாஜி கிட்டேருந்தே ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் அது அந்த பரம்பரையிலேருந்து ஒரு ஆசீர்வாதம்ன்றது இன் திஸ் இது எனக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் அது. அண்ட் ராஜ்குமார் சார், தேவயானி மேமும் ராஜ்குமார் சாரும் வந்திருந்தாங்க. ராஜ்குமார் சார் என்னை கூப்பிட்டு வச்சு பேசினார், என்கிட்ட ஒரு 10 minutes பேசினார். பேசிட்டு சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் நிறைய ஃப்ரேமில் வந்து நான் உங்களையே தான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை, நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வில்லனாகிறதுக்கு உண்டான எல்லா அறிகுறியும் நான் பார்க்குறேன் அப்படிலாம் சொன்னார். நான் சொன்னேன் தேங்க்யூ சார், உடம்பை மட்டும் நீங்கள் ஃபிட்டாகவே வச்சுக்கோங்க எப்பயுமே. கண்டிப்பாக சார் அப்படின்னு. இப்போ உங்கள் சிறை படம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக, அதாவது அதை நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சீனா நீங்கள் அதை சொல்லுவீங்க? நீங்கள் நான் நடித்த சீனில் கேட்குறீங்களா இல்லை பொதுவாக படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தில் நடிச்சிருந்த சீனாகவும் இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு சின்ன ரோல் பண்ணி? எனக்கு ஒரு பர்டிகுலர் ஷார்ட் ஆஃப் இவந்து அக்ஷய் ரொம்ப பிடிச்சது. எனக்கு படமாக பார்க்கும்போது ஷார்ட், நான் சீனான்றது எல்லாமே எனக்கு படமே பிடிச்சது. ஷார்ட்டான்றது வந்து அந்த கோர்ட் வெளியில் கை விலங்கு இல்லாமல் நிற்பான், நின்றுட்டு அந்த பையனை பார்த்துட்டு இது இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தலையாட்டு ஆட்டுவான். பிச்சுட்டான் அந்த பையன், வேற லெவல்ல போய். அங்கேயும் நீங்க உருன்னு தான் இருப்பீங்க, பாத்துருக்கீங்களா? அதான் சொல்லிட்டாரு, அதான் தவமணி என் கூட வருவார்ல, சும்மா இருற நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல, எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்கியாடன்னு சொல்லிட்டாரு. நான் கேட்கறேன், அவரும் சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆமா உண்மையாவே சொல்றேன். அவருமே வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த 2 பேரு, நீங்க 3 பேர் சேர்ந்தது. சோ அதுக்கப்புறம் உங்களை வந்து டெல்லி போடுவாங்களோ அவர் சொல்லுவாரு, சார் சொல்லுவாரு, விக்ரம் சார் சொல்லுவாங்க டெல்லி இதுக்காக டியூட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களோட ஒரு கேரக்டர் வந்துறீங்களா? அந்த கேரக்டர் வந்து உண்மையாவே வந்து சோ நைஸ் கேரக்டர். தவமணி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனு. ஆஸ் அ பர்சனே ஹி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். நான் எனக்கும் அவருக்கும் உள்ள அந்த பர்டிகுலர் காம்பினேஷன் வந்து டாம் அண்ட் ஜெரி காம்பினேஷன் தான் இதில். ஓகேவா? அவர் ஏதாவது பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுற மாதிரி போவாப்புல. நான் உடனே வந்து பார், அக்யூஸ்டு வேலையை மட்டும் பாரு, அது மட்டும் தேவையில்லாமல் வேற ஏதோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது, நான் வந்து லைனுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே, ஸோ ஒரு டாம் அண்ட் ஜெரி கான்வர்சேஷனாக தான் இருக்கும். அந்த அவர் சொன்ன உடனே உங்கள்கிட்ட வந்து பெருசாக விவாதிக்கவும் மாட்டார். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபைட் நடக்கும், அந்த கைதியை விட்டுட்டு என்னன்னா ஐயோ அப்படின்ட்டு ஒரு நண்பங்கிறதுல வருதா, இல்லை நீங்கள் உங்கள் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் அந்த ஒரு இதில் வருவாங்களான்னு தெரியல. பட் அந்த கெமிஸ்ட்ரி உங்கள் 2 பேர்த்துக்குமே சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களோட பொசிஷனுக்கு அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, ஜிகிர்தண்டால நடிச்சு. ஆமாம், ஐயோ அதுதான். சி ஆக்சுவலி நேற்று கூட நான் ஒருத்தங்கிட்ட சொல்லும் போது சொல்லியிருந்தது என்னன்னா, இது இட்ஸ் அ ரிலே ரேஸ் மாதிரி தான், பேட்டனை பாஸ் பண்ணுறது தான். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் செந்தில் நான் பண்ண கேரக்டர் அப்படியே என்னோட கேரக்டர் தான். அது பாண்டி என்னவா இருந்தானோ பாண்டி மாதிரி அது ஒரு இன்னொரு பாண்டி. அது செந்தில் நான் பண்ணது அது தயாளன்ற கேரக்டர். ஏன் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்து செம்மையா பண்ணிருப்பேன். ஜிகிர்தண்டாலையும் ஓ அவரை செந்தில்னாவே பிடிக்கும்ன்றீங்களா? சம பர்சனுங்க அவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வாட்டி அந்த இதுல சினிமா அந்த இது நான் பார்த்து டாப் அப்படின்னு கேட்கறதா இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த படத்துல வச்சோன்னே எனக்கு ஆச்சரியம், என்னடா தலைவன் இதுலயும். ஆனால் உண்மையாக சொல்லணும், அவரும் சொல்றேன் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான். அந்த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவரு புடிச்சியாவே இருக்க மாட்டாரு. புடிச்சி அவர் வந்து விக்ரம் பிரபு சாரை கேட்பாரு, அதான் சாரி எப்படி வர கதிரவன் கிட்ட கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா, நீங்க வேணா கோர்ட்டு கேஸுன்னு அலைங்க, நான் எதுக்கு அலையணும் அப்படின்னு ஒரு. அப்படின்னா என்னன்னா, அப்போ அதே மென்டாலிட்டி தான். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க ஜாப் இம்பார்ட்டன்ட்ல, என் ஜாப் என்ன, என் ஜாப் அக்யூஸ்டை நான் கொண்டு போறேன், எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் இருக்காது. ஃபீலிங்ஸ் இருக்கிற போலீஸ் வந்து கதிரவன். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் போலீஸ் இருக்காங்க. இந்த மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா தெரில எனக்கு. அது டேரக்டர் சார் மீட் பண்ணுறப்போ, ஸோ ஒரு டேரக்டர் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதே இங்கே ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் யாரோட பற்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வெற்றிமாறன் சாரோட பற்ற. எல்லாம் அப்படியே இந்த திரும்பி பார்த்தா அப்படி ஒரு கேங்ஸ்டர் படத்தில் வர மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரபரப்பா. ரெண்டாவது தமிழ் சாருமே நான்லாம் அவரை பார்த்தேன்னா நான் உண்மையாகவே பயப்படுவேங்க. இதில் நான் அவர் பார்த்தது கூட நேரில் கூட பார்த்தது கிடையாது. நம்ம ஏதாவது ஒன்று சரி அவரை போய் பேசலாம் அப்படிங்கிறப்ப அவர் தாடியும் அவர் நிற்கிற ஸ்டைலுக்கும் அதுக்குமே பார்க்குறப்ப அவர்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னே தெரில. ஸோ செட்டில் அவர் எவ்வளோ ஸ்வீட்டான, அவ்வளோ மெதுவாக பேசக்கூடிய பர்சன் யாருன்னா தமிழனா. மெதுவாக பேச, அது குரல் அப்படி இப்படி கூட போகாது. மெதுவாக தம்பி, என்னடா தம்பி, ஓகேவா தம்பி, அவ்வளோதான். நம்மளுக்கே கேட்காது, அண்ணா கொஞ்சம் தயவுசெய்து கத்தி பேசுங்கண்ணே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தரோட முக தோற்றமும் உடல் தோற்றத்தையும் வச்சு நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் ஒருத்தரை. ஓகேவா? அது கிடையாது. அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ளே வேற யாரோ அவங்க. அதை யார்கிட்ட எப்படி வெளிக்காமிக்கணுன்றது தானே விஷயம். அங்கே தானே சுச்சுவேஷன்ஸ் அரைசஸ். எனிவேஸ், பட் தமிழ் சாரும் சரி, சுரேஷ் சாரும் சரி, 2 பேரும் ஸ்வீட்டான பீப்புள். இன்னொன்று வெற்றிமாறன் சாருக்கும், வெற்றிமாறன் சார் பேர் சொன்னோடனே நான் சொல்கிறேன். சி ஃபார் மீ, எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து லிட்ரலாக ஐ ஃபீல் தட் ஏதோ ஒரு பயங்கரமான பிளெஸ்ஸிங் தான் அது அப்படின்னு. லேபிள் வந்து நாங்கள் ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு வெற்றி சார் பார்த்துருந்தாரு. பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டு என்னை கூப்பிட்டாரு, இங்கே வா அப்படின்னாரு. வந்தோடனே கட்டி பிடிச்சார், என்னை ஹக் பண்ணார். ஏன்னா ஹக் பண்ண உடனே எனக்கு ஐ டோட்லி ப்ரோக் டவுன். அது இவ்வளோ பெரிய ஆள் நம்மளை போய் ஹக் பண்ணுறாரு அப்படின்னா, ஹக் பண்ணிட்டு உனக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குடா அப்படின்னாரு. நான் ஹக் பண்ணும் போதே கேட்டேன், அந்த லைஃப்பை நீங்களே கொடுத்துருங்களேன் அப்படின்னா. என்ன சொன்னார்? வரும் அப்படின்னாரு. சிறை வந்துருச்சு. ப்ராபப்ளி அவர் சொன்னதா எனக்கு தெரியல. இல்லை நான் வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து ஆப்வியஸ்லி சூரியனான்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் ரெஃபர் பண்ணி வந்தது.
பட் நான் நினைக்கிறது வந்து பிளெஸ்ஸிங்காக தான் வந்து வெற்றி சார் வந்து வரும்னு சொல்லி நான் வெற்றிமாறன் சாரோட பட்டறையில் நான் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டேன். ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வெற்றி சாரை மீட் பண்ணோம், அவங்க சான்ஸ் கேட்கணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிளானுமே கிடையாது? எந்த பிளானுமே நான் இது இப்பயே சொல்கிறேன், இப்போவுமே எனக்கு எந்த பிளானுமே கிடையாது. இப்போ இது பெருசாகிடுச்சு, எல்லாருமே இப்போ வந்து இனிமேல் வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும், இனிமேல் அடுத்தடுத்த செலக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பெருசாக ஸ்கேலப் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, தேவையும் இல்லை. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஐ வாண்ட் டு டூ குட் ரோல்ஸ். அந்த ரோல் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அந்த படத்தில் அந்த ரோல் இல்லை, அந்த சீன் இல்லை அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கேரக்டரோ இல்லை அப்படிப்பட்ட சீனில் நான் இன்வால்வ்டாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அது கோர் ஆஃப் த ஃபிலிமில் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அவ்வளோதான். கோர் ஆஃப் த ஃபிலிமில் நான் இருந்தால் ஐ எம் வெரி ஹாப்பி. நம்ம லீடாக தான் பண்ணணும், இல்லை ஒரு வில்லனாக தான் போகணும், ஐ மீன் மெயின் ஸ்ட்ரீம் வில்லனாக தான் போகணும் அப்படிலாம் வந்து ஆசைகள் இருக்கும். பட் அதுதான் என்னோடய பிளானோ அந்த பாத் அதெல்லாம் கிடையாது. ஐ எம் ஓப்பன் ஃபார் எனிதிங் விச் இஸ் சேலஞ்சிங். நீங்கள் இப்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி செலக்ட்ஸ் இருக்கும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுதான் ப்ரோ சொல்கிறேன், அதுதான் நான் சொன்னேன். இப்போ என்னென்னா, இது எல்லாமே இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட். எனக்கு லேபிளுமே வந்து இட் ஹேப்பன்ட் தட் ஸ்டீரியோடைப் பண்ணாதன்ற ஒரு கான்செப்ட் வந்தது. அதே மாதிரி தான் இதுலேயும் எப்படி ஸ்டீரியோடைப் பண்ணாதன்ற கான்செப்ட் தான் இதுலேயுமே. எனக்கு ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நான் வந்து ஸ்டீரியோடைப் பண்ணப்பட்ட பையனா, நான் வந்து ஒரு ரவுடியாக அதில் வந்து இருந்த ஒரு கேரக்டரு. இதில் வந்து நான் இன்னொருத்தனை ஸ்டீரியோடைப் பண்ணுற கேரக்டரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே என்னவா ப்ளே பண்ணுறோன்றது தான் மேட்ரு. ஸோ அதில் எனக்கு அந்த கோர் ஐடியாவில் நான் ஏதாவது ஒரு ரோலில் இருந்தேன்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அப்புறம் வந்து இப்போ தமிழ் சாரை நீங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ செகண்ட் வந்து சுரேஷ் சார் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுவார்? அதுதான் சொன்னேன் இல்லையா, சுரேஷ் சார் வந்து காமன் கம்போஸ்டு. ஓகே. அவர் வந்து இப்போ இவரெலாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக இருக்கிறதுலே சுரேஷ் சார்கிட்ட இருந்த மிகப்பெரிய நான் பயந்த சுச்சுவேஷன் எதுனா டப்பிங் போது தான். அவர் வந்து வெற்றிமாறன் சார் படங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் டப்பிங் இன்சார்ஜ். டப்பிங் ஃபுல்லாக அவர் தான் ஹேண்டில் பண்ணுறது. ஓகே. அப்படி இருக்கும்போது அவர் நம்மக்கிட்ட பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷனு. ஒரு சின்ன ஐயான்ற ஒரு வேர்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வாட்டி சொல்லியிருப்பேன். வேறு மாடுலேஷனில். இது இல்லைடா, அந்த ஐயா இல்லை, இந்த ஐயா நீங்கள் நல்லா பாரு, பைலட்டில் இருக்கிற மாதிரி சொல்லு. நான் பைலட்டில் இருக்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அது அப்படி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட் ஸ்கேடான மொமெண்ட் எனக்கு எதுனா அந்த இதுதான் டப்பிங் சீன்ஸில் தான் எனக்கு வந்து பயங்கர டென்ஷனாக இருந்தது. பட் எப்படியோ முடிச்சிட்டேன். அவர் பயங்கரமாக வேலை வாங்கிட்டார். எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஒரு படைப்பில் டப்பிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா அங்கே வந்து நம்ம வந்து நான்லாம் ஆன் ப்ராசஸில் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் உள்ளே வரல. இங்கே வெரி குறுகிய காலம்தான் இது. 5th இயர் எனக்கு. இந்த 5th இயரில் நான் வந்து என்னால் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கிட்டேன். அதில் சுரேஷ் சார் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டார். அவர் வந்து எல்லா சீனையும் வந்து ஈஸி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு காம்ப்ளிகேட்டடான சீன், பாருப்பா இங்கே வர, இதை சொல்கிற, இது பண்ணுற, இப்படி போகிற, அப்போ நீ வந்து இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற, சரியா, ஓகேவா, போ, அவ்வளோதான். எனக்கு வந்து அதை டைலாகாகவே அதை மண்டையில் ஏற்ற மாட்டார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைலாகாக மண்டையில் ஏற்றினா தான் நம்ம கான்ஷியஸ் ஆகிடுவோம். நீங்கள் கான்ஷியஸ் ஆகிறதுக்கு உண்டான எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் கொடுக்கல எனக்கு. ஸோ அதாவது அந்த யாருக்குமே அந்த டேரக்டரோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஹேண்டில் கரெக்டாக பண்ணிருக்காங்க. யாரையுமே பேனிக் பண்ணாமல், பயன்படுத்தாமல். லைவ் இடத்துல ஷூட் பண்ணுவோங்க. நாங்கள் மதுரையில் நாங்கள் வந்து ரோட்டில் ஷூட் பண்ணுறோம். லைவ் டிராஃபிக்கு, லைவ் மக்கள், ஒரு பப்ளிக்கும் கேமராவை ஃபேஸ் பண்ணல. அப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு டென்ஷன் மொமெண்ட்டாக நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதை அழகாக ஹேண்டில் பண்ணவர் அவர். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ. ஆக்சுவலி இன்னொரு விஷயம், இதில் டெக்னிக்கல் க்ரூ ஆகட்டும், எடிட்டிங், கேமரா டிபார்ட்மெண்ட், ஓவராலாக இப்போ அவங்க பேக் எண்டில் வந்து ஒரு எல்லாருமே இந்த படத்தில் வந்து சின்ன வேலை செஞ்சதுலேருந்து பெரிய வேலை செஞ்சவங்க எல்லாருமே அவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் வேலை செஞ்சவங்க. கண்டிப்பாக டெக்னீஷியன்ஸ்லேருந்து ரைட் ஃப்ரம் யுவர் லைட் மேன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து தே ஹவ் புட் இன் எஃபர்ட். இல்லை மாதேஷன் அவரோட இது கான்ட்ரிபியூஷன்,
எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன். அவரோட லைட்டிங் சென்ஸு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் லைட்டிங் சென்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் கொடுத்தது. ஒரு படத்தை ஒரு த்ரில்லர் ஜோன்லேருந்து கொண்டு போய் ஒரு லவ்வி ஜோனுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி ஒரு த்ரில்லர் ஜோனில் லாஸ்ட்டில் ஒரு எமோஷனல் பிட்டு, எல்லாத்துக்குமே லைட்டிங் ரொம்ப ப்ராப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு வெற்றி சார் சொல்லியிருந்தாரு, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபிலோ சாரோட எடிட். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த படம் ஆஃப்டர் ட்ரெய்லர் தான் வந்து பீக் ஆச்சு, ஓகேவா? ட்ரெய்லர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 hours and 15 minutes ஸோ டைட்லி பேக்டு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஜம்ப்ஸு. இல்ல கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு போரே அடிக்கல படம். ஆமாம். இந்த டிராமாட்டிக் மூவிஸ் எங்கேயாவது நம்மளுக்கு ஆடியன்ஸ் டிஸ்கைட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம ஃபுல்லா உட்கார்ந்தாங்க. ஏன்னா நான் 2 ஷோ நான் பார்த்தேன். இல்லைங்க, பர்சனலி எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டருங்க என்னன்னா, லியோ மாதிரி படங்களில் எடிட் பண்ண மனுஷன் தளபதியை தொட்டு கட் பண்ணியிருக்காரு, என்னையும் கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். அது ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். அது இல்லை எனக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப, அதாவது நிறைய படம் இந்த வருஷத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இந்த படம் என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த படத்தில் அழகான விஷயமே அந்த அவர் சொன்ன, பிரபு சார் சொன்ன லாஸ்ட் ஒரு 5 minutes டைலாக் தான். ஸோ அந்த படம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான படம். என்னோட சிறை என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த படம் ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருக்கும். நான் அப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின் தம்பி, விளாட போனோம் இன்னைக்கு சண்டே, சின்ராசு விளாட போயிட்டு வந்துடுறேன். நீ படத்தை பார்த்துட்டல, எல்லாரையும் பார்க்க சொல்லு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசுவோம், சரியா? பாய். அண்ணா ஒரே ஒரு கொஸ்டின், கடைசி கொஸ்டின் சொல்லுப்பா. இல்லை கிரிக்கெட்டா? சரி, நான் நெக்ஸ்ட்டு காட்டாளன் படம் பண்ணுறேன் மலையாளமில். இப்போ போயிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்துடுறேன், சரியா? அதான் சொல்லிட்டேனே, நெக்ஸ்ட்டு காட்டாளன் படம் பண்ணுறேன் மலையாளத்தில், இப்போது கிரிக்கெட் விளையாட போகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா.